கூட அங்கேயே வச்சுட்டு வா. ஏயா யாரையா நீ ஏயா கூப்பிடுற? வந்து நான் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். அப்படிங்களா? ஏயா இதுக்குதான் நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றீங்களா? யார் ஏமாறுவா? யார பார்க்கலாம்? யாருகிட்ட பேசலாம்? நீ சத்தம் போடாது. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட? அதுக்கு நான் ஒண்ணும் சொல்லல. எதுக்கு? இப்போ உங்க அம்மாவை காப்பாத்துனது யாரு தெரியுமா? எங்க அப்பா காப்பாத்தினாரு. நீ என்ன சரித்திரத்தையே மாத்திரியம்மா? உங்க கௌரி அம்மாவை காப்பாத்துனது யாரு தெரியுமாங்கிறேன். எங்க கௌரி அம்மாளைய கடவுள் காப்பாத்தினார். ஆமா, கடவுள் தான் கராத ரூபத்துல வந்து உங்க கௌரி அம்மாவை காப்பாத்தினார். அந்த சிங்கமும் இந்த புலியும் இல்லா போனா அந்த பைரவங்கிற மந்திரவாதி சிறுத்தை உங்க அம்மாவை அப்படியே நர நரன்னு கடிச்சு மென்னு துப்பி உதறி இருக்கும் தெரியுமா? நான் அதை சொல்ல வந்தா பெப்பிக்காங்கிறிய. அப்படிங்களா? அவருக்கு எங்க நன்றியை சொல்லுங்க, நாங்க வர்றோம். சரி, அவ எனக்கு உனக்கா இது வீங்கி போயிடுமா? ஆனா நான் ஏங்கி போய் நிக்கிறேன். ரொம்ப ராங்கி பண்ணிட்டு போறாள இந்த சுந்தர் ராங்கி. இவ தன்வசமாவே போறாள தவிர இன்வசமாக மாட்டேங்கிறாளே. என்ன செய்யறது? இப்படி போனா அது தப்பு. அது வேணா இப்படி போட்டுக்கிட்டு அதுவும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் சரி. என்னங்க அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதுல ஒரு குறையும் இல்ல. அழகும் அடக்கமும் நிறைஞ்ச அந்த பையன் தான் நம்ம கௌரிக்கு தகுந்த கணவன். எனக்கும் அந்த பையன் மேல மனசு விழுந்து போச்சு சாரதா. நான் ஆண்டவனை வேண்டினது வீணாக போக. சத்தம் போடாதே. நீ சத்தம் போட்டால் கழுத்து கை காலெல்லாம் ரத்தம் வராமல் வெட்டி எடுத்து விடுவேன். நான் தான் கொள்ள கூட்டத்து தலைவன் கொரட்டுலிங்கம். முரட்டுத்தனமாக நான் நடப்பதற்குள் வரட்டென்று நடந்துவா. பின்னாலே வா வா வா. என்ன பண்ண போற? இந்த அருவாளை பார்த்தாயா? இது 999 தலைகளை சீவி தள்ளிவிட்டு 1000க்கு எதிர்பார்த்தது. அதிர்ஷ்டமாக நீ கிடைத்தாய். இப்பொழுது நகைகளை தருகிறாயோ அல்லது தொலையை தருகிறாயோ? நகை எடுத்துக்கோ. பாவி, நகையெல்லாம் தான் எடுத்துக்கிட்டிய, என்ன கட்டி போட்டிருக்க. உன்னை வெட்டி போடுவதற்கு பதிலாக கட்டி போட்டிருக்கிறேன். ஐயா 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 கொஞ்சம் வாங்க ஐயா. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா மரகதம் இது என்ன கோரம்? நூலால கட்டினாலே நோவெடுக்கிற இந்த உடம்புல துணியால கட்ட துரோகி போய் எவன் எதுக்காக கட்டினா? திருட வந்து நகையெல்லாம் கழட்டிட்டு இப்படி கட்டி போட்டு போயிட்டான். அப்படியா? நான் நடமாடுற இடத்துல திருடம் வர்றதுன்னா அவன் என்ன குருடனா? எந்த பக்கம் போனா? எப்படி போனா? டேய் அயோக்கிய பயல, பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற நகையை கட்டுறதுக்கு நீ யாரா? நீ பேடி பயல, முன்னால வாடா. ஒண்டி கொண்டி நில்றா. நில்லுடா. நீ எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் போனா. இப்படியா போனா? போட்டு போட்டு. ஐயா இந்த பக்கம் போனா என்ன? இப்படியா? டேய் நில்றா. ஒண்டி நில்றா. டேய் நில்லுடா. யாரா பொம்பளைங்க நகையை கட்டிட்டு போறவன்? இல்லடா. ஏய் நில்லு. யாரோ யாரோ நீ கேக்குறதுக்கு? நான் யாரா? நான் தாண்டா உங்க ஒப்பேன். நில்லுடா சண்டைக்கு. என்னடா நீ சண்டைக்கு கூப்பிடுற? நில்லுடா. நில்லுடா 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 நில்லு. குத்தா என்னடா அதெல்லாம் அடிச்சுக்கிட்டே நீ சிரிச்சுக்கிட்டே? எடா மடப்பயல, கொண்டடா நகையில கொண்டடா கொண்டு. அது மட்டும் கொடுக்க முடியாதோ? நீ என்ன வேணாலும் செய்து போறா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாத
வயிற்றுல குத்தாத நோவுதா கொண்டா குடுறாடாங்க குடுறா கொண்டா சிரிச்சுக்கிட்ட ஓடு சிரிச்சுக்கிட்ட மரகதம், அந்த கொள்ளக்கார பய ஒருத்தனை அடிச்சது ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை அடிச்சு நொறுக்குன்னு கலப்பு உண்டாகி போச்சு. மரகதா, என்ன நீ ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சு விட்டில்ல? என்னங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே, முதல்ல இதை அவுத்து விடுங்க. ஓஹோ, இந்த நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. தனியா இருக்கிறதுனால உண்டான கோளாறு இது. காலாகாலத்துல நேரத்துல ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து என்னங்க நில்லுங்க. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு கேட்கும் கைவன் நான் அன்று. நான் ஒரு சுத்த வீரன் என்பதை நீ ஒத்துக்கொண்டால் போதும். என்னங்க நில்லுங்க. நீங்க ஒரு வீரன்னு இந்த ஊர் பூரா விளம்பரப்படுத்த போறேன். வேண்டாமா வேண்டாம். அப்புறம் உலகத்துல உள்ள திருடெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனுங்க கூட்டத்துக்கு என்ன கொண்டு போய் தலைவனா வச்சிருவான். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நான் நிக்க மாட்டேன். என்னங்க கூடாதே, பொம்பளைங்க தீண்டப்படாது. உடம்பெல்லாம் அடிபட்டு வீட்டுக்கு வாங்க, வெந்நீர் இருக்கு. அதுல தூக்கி போட்டு வேக வைக்க போறியா? இல்லைங்க, பின்ன என்ன? அடிபட்ட உடம்புக்கு தேவையில்லை. இது என்ன ஆச்சரியமா இருக்குது? அன்னைக்கு புயலா வீசுன, இன்னைக்கு பூந்தோட்டத்து தென்றலா தவடுற. இந்த பொம்பளைங்க மனசை எப்படி இட போடணும்னு எனக்கு தெரியலையே. இனிமே இட போட்டா சரியா இருக்குங்க. இனிமே என்ன ஒண்ணு உங்க 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 காதலியா பூமியிலே விழுந்து விட்ட பூரண சந்திரனே, பூந்தோட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற பொன் ரோஜாவே, புள்ளி மான்களுக்கிடையே துள்ளி விளையாடும் வெள்ளி ஆணையே, எழுந்துரு எழுந்துரு. இப்படி உட்கார். எழுதாத சித்திரமே, என் காதல் பத்திரமே, இந்த வைரத்தின் வாழ்வு வெடிந்தது, வாலிபத்தின் கனவு முடிந்தது, பம்பு சண்டைகள் அத்தனையும் ஒடிந்தது. பெண்மையிலே உண்மையிலே நான் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். ஐயகோ அம்மகோ அப்பகோ அகோ 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 அகோ. ஈசா, நான் என் செய்வேன்? உண்மையிலேயே என் மேல உனக்கு காதல் உண்டா? நிச்சயமா? சத்தியமா? சத்தியம். சரி, அப்படியானா எனக்கு ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த கலாதர கௌரி விஷயமா ஒரு காரியம். இப்படி செய்யணும். சரிதானா? ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் கைரேக சாஸ்திரம் பாக்குறீங்களா? சாமி, சாஸ்திரம் பாக்குறியா சாமி? வேண்டாமா. ஐயோ போய் ஐயா, வேண்டாமா. ஏமா ஜோசியம் பாக்குறியாமா? அடியாத்தே, இது என்ன ஒலிப்பு? காக்கா ஒலிப்பு. ஜோசியம் பாக்குறீங்களா? ஏ சாமி, நான் வள்ளியம்மா வம்சம், வாக்கு தவறாது, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன், ஒண்ணும் பேசகாது. சோசியம் பாக்குறீங்களா சாமி? சோசியம். நான் வள்ளியம்மா வரம் வர வாக்கு தவறாது, உள்ளத சொல்லுவேன், ஒண்ணும் பேசகாது. சாமியோ, உங்க மகராசி கைராசி எல்லாம் பார்த்து இந்த மகராசி உங்க முழுக்கதையும் சொல்லுவேன் சாமி. கலாதர் குறத்தி குறித்தவராதுன்னு சொல்லுவாங்க. பின்னால நடக்க போறத முன்னால பளிச்சுன்னு சொல்லிடுவா. எங்க கையை காட்டு. வேண்டாம் வைரம், இந்த குறி பார்ப்பதெல்லாம் நமக்கு எதற்கு? எதுக்கப்பா இந்த குதர்க்கம் எல்லாம்? வருங்காலத்துல எவ்வளவு பெரிய பள்ளங்கள் எல்லாம் தாண்டணுமோ அது இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா காலை சரிப்படுத்திக்கலாம். இல்ல நீட்டப்பா கைய. சங்கோஜப்படாத, இது எங்கோரத்தி. ஐயா, என்ன இது சாமி இப்படி பொம்பளை மாதிரி வெக்கப்படுறாங்க? போட்டியே ஒரு போடு. என்ன செய்யறது, காலம் மாறி போச்சுது. இப்ப அதிகமா ஆம்பளைங்க தான் வெக்கப்படுறாங்க. சாமி, நான் ரொம்ப இடத்துக்கு போய் பழைக்கணும் பாருங்க, பாத்துக்கோங்க சீக்கிரம். இந்த புள்ள உனக்கு அவசரமா இருந்தா கையை நீ எடுத்துக்கிட்டு போ. பாத்துக்கோங்க சாமி. உண்டப்பா, நல்லா சொல்லணும். சிங்கார வேலவனே, சிங்கார வேலவனே, சிவகாமி தன்மகனே,
திணைப்புணத்திலே குறவர் வீட்டிலே திருட்டுத்தனமா புகுந்தவனே சண்முகனே ரொம்ப சிறுசில பெண்ண திருடி தின்னவன் மருமகனே ரொம்ப சிறுசில பெண்ண திருடி தின்னவன் மருமகனே பச்சை மயில் வாகனனே பாடும் பூரி சொல்லிடவா பச்சை மயில் வாகனனே பாடும் பூரி சொல்லிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா காசி யாத்திரை போகையிலே ஒரு காதல் மாத்திரை தின்னதுண்டா காசி யாத்திரை போகையிலே ஒரு காதல் மாத்திரை தின்னதுண்டா ஜோசியர் மகன் சொக்கலிங்க உங்க சொப்பனத்தில் வந்து சொன்னதுண்டா ஜோசியர் மகன் சொக்கலிங்க உங்க சொப்பனத்தில் வந்து சொன்னதுண்டா ஆசை வீட்டிலே விளக்கு வைக்கிற அழகு கனியை கண்டதுண்டா ஆசை வீட்டிலே விளக்கு வைக்கிற அழகு கனியை கண்டதுண்டா தேச நினைச்சி ராவும் பகலா பித்த மயக்கம் கொண்டதுண்டா தேச நினைச்சி ராவும் பகலா பித்த மயக்கம் கொண்டதுண்டா ஐயாவே அந்த உத்தமி உனக்கு பத்தினியாவாமையாவே அந்த உத்தமி உனக்கு பத்தினியாவாமையாவே பச்சை மயில் வாகனனே பாடும் குறி சொல்லிடவா உச்சி மலை விட்டிறங்கி உலகத்தை கண்டிடவா ஒருத்த நிலைமை இப்படி இருக்கு உங்க நிலைமையும் ஒண்ணுதானா ஒருத்த நிலைமை இப்படி இருக்கு உங்க நிலைமையும் ஒண்ணுதானா ஒரு கருத்த கன்னியின் பெருத்த மேனியில் கண்ண பறிச்சதும் உண்மைதானா அறுத்தம் புரிஞ்சி அவளு வாழி குறுத்து போல வாடி போனாள் அறுத்தம் புரிஞ்சி அவளு வாழி குறுத்து போல வாடி போனாள் கரத்து கேட்ட தங்கரதம் அவள் சம்மதி பள்ளிங்க தேடி போனாள் கரத்து கேட்ட தங்கரதம் அவள் சம்மதி பள்ளிங்க தேடி போனாள் சரிதானா ஒரு ஜாடைக்கு என்னை போத்தடிச்ச உடம்பு கதானா ஒரு ஜாடைக்கு என்னை போத்தடிச்ச உடம்பு கதானா சாமி நான் சொன்னதெல்லாம் வலிச்சுதா சாமி ஒரு புடவையும் ஒரு கூட அரிசியும் கொடு சாமி அட தருத்திரமே தருத்திரம் ஒரு கூட அரிசியா ஒரு வண்டி அரிசியும் ஒரு மூட்டை புடவையும் தரேன் போ சரி சாமி சாமி நான் வரேன் சாமியோ கலாதர் நீ போய் ஓய்வு எடுத்துக்க நான் அதை வர்றேன் போ உன் நடிப்பையும் நாட்டியத்தையும் பார்த்து நீ நிஜ குறைச்சியாக நானே அசந்துட்டேன்னா எல்லாம் உங்க ஏற்பாடு தானுங்களே மரகதம் போதும் நடிக்க பிறந்தவளே நீ என்கிட்ட நடிக்காத உன் உள்ளத்தை திருடிக்கிட்ட உண்மை காதலனா இந்த காதல் கருத்துக்காகத்தானே இந்த கன்னிப்பம்பரை ஆடுது இது போதாது போதாது மரகதம் போதாது நீ இங்க இருந்து கௌரி கிட்ட போய் கலாதர வளைக்க முடியாது அவன் கலிகால விஸ்வாமித்திரன் பீஷ்மாச்சாரி பரம்பரை என்ன சொல்றீங்க ஓஹோ இப்படி போய் அங்க சொல்லு ஏன் ஏன்னா அலட்சியமா பேசுற ஆம்பளைங்க மேலதான் சில பொம்பளைங்க பிரியப்படுவாங்க அப்படி பார்க்க போனா என் வகையில நீ எப்படியோ நீங்க அலட்சியமா நடந்துகிட்டாலும் நான் எப்பவோ என் மனசை உங்ககிட்ட அடகு வச்சுட்டேன் போட்டியே ஒரு போடு அட்டமானம் தான் வச்சிருக்கியா அப்ப வேணும்போது திருப்பி வாங்கிக்குவேன் மறக்கதா நம்ம அப்புறம் மேல விளையாடலாம் நீ போய் கௌரிய கூட்டிட்டு வந்து போ மறக்கதா என்ன மரகதம் கௌரி கருவேல மரத்தை கூட வளைச்சிடலாம் போல இருக்குது இந்த கல்மணம் படைச்ச ஆம்பளைங்களை மாத்துறது இருக்கே அப்பா நம்மால முடியாது இப்போ நீ யார பத்தி சொல்ற யார பத்தியா அது சரி உன்னை காப்பாத்தினார் அவரை பத்தி என்ன சொன்னார்
என்ன சொன்னாரு? இங்க இருந்து போனேன்னா நேரா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டாரு. பிறரை பார்த்து மதிக்காத மனமுடையவர் அவர். மரகதம், அவர் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. இந்த வரு கௌரி, அறிவில அவரு காலமேகம். ஆனா வேஷ்டி கொடுக்குற மரியாதை சேலை கொடுக்கலையே. விளையாடாத மரகதம். என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா? ஓ கேட்டாரே. கௌரி, அவர் எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரம். உனக்கு எங்க கிடைக்க போறாரு? இதை விட்டுட்டு வேற விஷயம் பேசு. பாத்தியா, தவிக்கிற என் மனசை தூண்டி விட்டுட்டு பேச்ச மாத்திரியே. சொல்லு மரகதம், அவர் என்னை பத்தி வேற என்ன சொன்னார்? வாய மூட சொன்னார். ஒண்ணு இல்ல, என்ன சொன்னார்? இந்த ஆம்பளைங்க விவகாரமே இப்படித்தான். இந்த பாரு கௌரி, விவரத்தை எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வேலைக்கு இனிமே நான் லாயக்கு இல்லை. நான் வர்றேன், நீயே நேரில் முடிச்சுக்கோ. இரு மரகதம், நம்ம 2 பேருமே போவோம். 2 பேருமே போவோமா? சரி போவோம். ஒரு போடு கலாதர் கட்டிக்கிட்டா கௌரி எடுக்கு இல்ல காந்தி இப்படி 2 கட்டானாச்சு என் பிராண வாங்காத. வைரம், நாம காசுக்கு போறோங்கிறத மறந்துட்டு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் முடிச்சுக்கா அதையும் கையோட கூட்டிட்டு போயிடலாம் பாரு. ஆமா, நான் என்ன மரத்துல காய்க்கிற மாங்காயா? அது என்ன கல்லால் அடிக்கிறேன்? பின்ன அவரோட நிக்கும் போது என் அன்பே, ஆறு உயிரே அப்படி நான் கூப்பிடுவேன். ஆளப்பாரு, நான் என்ன தமேந்தி போல தூது சொல்லி அனுப்ப அன்னத்தையா வளர்க்குறேன்? நீ என்ன தேவது வளர்த்துக்க. அடிக்கிற சின்ன கல்லால் அடின்னு சொல்ற. நீ ஏதோ மரதில மழை பிஞ்ச உருட்டி விட்டுடாத. இது வைரம் உடைஞ்சு போகும். அதற்கிட்ட இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுக்கு? பூஜை வேலையில கரடி புக வேண்டான்னுதான். பூஜையா? எங்க பூஜை? எதுக்காக பூஜை? என்னத்துக்கு பூஜை? அதோ பாரு. ஐயோ, இது என்னது? போச்சு. இங்க வா சொல்றேன். கௌரி, இதெல்லாம் என்ன? கடவுளின் பூஜைக்கு சேர வேண்டிய புது பூக்கள் என் காலடியிலா? நீங்களும் என் கடவுள்தான். கௌரி, சுவாமி, என் பசுமையான நன்றியை தெரிவிக்க தங்கள் பாதங்களை வாடாத மலர்களால் அலங்கரித்து வணங்கினேன். பாராட்ட வேண்டாம் கௌரி. இல்லை, பரிசுத்தமான இதயம் திறந்து பேசுகிறேன். பைரவனின் கொடிய குகையிலிருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிராவிட்டால் என் வாழ்வு முழுவதும் கண்ணீரில் கரைந்து போயிருக்கும். தங்கள் உதவியை பெரிதாக நினைக்க வேண்டாம் கௌரி. நீ பவானியின் பக்தி அல்லவா? அவள் தான் என்னை பாற்ற இரக்கமுள்ள மனித இதயங்களையும் படைத்திருக்கிறாள். சுவாமி, தாங்கள் இந்த சத்திரத்தில் இருப்பதை விட எங்கள் இல்லத்தில் இருந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்கும். கௌரி, நான் காசி நகர் போகும் யாத்ரிகன். இன்றோ நாளையோ புறப்பட்டு விடுவேன். இன்னைக்கோ நாளைக்கோ நான் வெளியூர் போறேனே. என்னை கூப்பிட்டு ஒருவேளை விருந்து வச்சது உண்டா? சரி, வேண்டாம், விடு. ஒரு உருண்டை சோத்தையாவது ஊறுகாயோட கொண்ட கொடுப்போன்னாவது நினைச்சியா? நினைக்கிறதாவது காய வைக்கிறதாவது. நீதான் காவிய கட்டிக்கிட்டு திருவோட தட்டிக்கிட்டு தின்னா நான் போட்டுக்கிட்டு போட்டியே ஒரு போடு. என்னத்த பாக்குறது? உங்க கலாதரர் ரொம்ப விரக்தி அடைஞ்ச மனுஷ மாதிரி இல்ல வேதாந்தம் பேசுறாரு. இப்ப விரக்தியாதான் பேசுவாரு. இங்க இருந்து தாவுவாரு பிரகதாபத்துக்கு. அவங்கள தள்ளு. இப்ப நம்ம 2 பேருக்குள்ள பேசுவோம். உன்னையும் நான் ஆரம்பத்துல பார்க்கும் போது மனுஷன் மரமாதான் இருந்தேன். இப்ப காத்தடிக்கலன்னாலும் கரும்பா விளையிறேன்னு. இதுக்கு என்ன சொல்றேன்? என்ன சொல்கிறீர்கள்? உங்களை வரவேற்கும் அருகதை எனக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா? வருகிறேன் கௌரி. அப்படி இப்படி என்று தட்டி கழித்து விடாமல் அவசியம் வர வேண்டும். அட, அப்படி இப்படின்னு உங்க அம்மா எங்க ஐயாவை சம்மதிக்க வச்சுட்டாங்களே. சம்மதிக்காம முடியுமா? பொம்பளையால முடியாத காரியம் பூலோகத்துல எதுவுமே கிடையாது. போட்டியே ஒரு போடு. நான் போட்டுமா? சரி கௌரி.
நாளை இதே இடத்தில் வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன். அத்தை, மாமா, கோயில்ல கௌரி அவரும் ஒண்ணா நிக்கும் போது என்ன மாதிரி இருந்தது தெரியுமா? ஆஹா, சித்திர கோவில்ல நிக்கிற முத்திரை சிலைங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வசதியான ஜோடி. அத்தை, மாமா, கௌரிக்கு கூட ஆசைதானா மரகதம்? கௌரிய பத்தி எனக்கெல்லாம் தெரியும். ஆசையை மறைக்க பெண்கள் 1000 பாடுபட்டாலும் கண்ணாடி மாதிரி முகம் அதை முன்னாடியே காட்டிடும். தாமதம் எல்லாம் உங்களாலதான். மாமா, கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை சீக்கிரம் செய்யுங்க. அவன் ஒத்துக்க வேண்டாமா மரகதம்? ஏன் மாமா, நீங்க இங்க இருந்து பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? போய் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. அத்தை, சாரதா, மரகதம் சொல்றது அத்தனை உண்மைதான். அந்த பையனை கோயில்ல பார்த்ததுல இருந்து என் மனமே பொறிச்சு போச்சு. மாங்கல்ய தந்துனா நேனா மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரதசதம் கிருத்யாத் மஹத்வீர்நமசோப சத்யா மித்ரன் தேவம் மித்ரதே அன்னோஸ்தோ அனோராகான் ஹவிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேவ சரதஸ்ஸ வீராः. உசிரை எடுத்து விடாங்க. உதவி கேட்க வந்திருக்கேன். என்ன உதவி? அதான் அந்த பச்சைக்கிளி பொண்ணு விஷயம். ஓ, பார்த்தேன். அவளுக்கும் அந்த எத்தனுக்கும் திருமணம் நடந்ததை எண்ணெயில் பார்த்தேன். பாத்தீங்களா? பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? மந்திரக்காரையா, நம்மளை ஏமாத்தினா அந்த பயலை சும்மா விடப்படாது. எப்படியாவது அவனை தீர்த்து கட்டிவிட்டு என் கௌரிய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாகர வரைக்கும் உங்க குகையே சரணாகதின்னு கிடப்பேன். குருதேவா, பார்த்து நில்லுங்க, பைய காலை வாரி விட்டு விடுவான். சரி, இனி என் குகையிலேயே இரு. கௌரி கிடைத்து விட்டால் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார். இருக்கட்டும், என் மந்திர சக்தியால் அந்த மடையனை என்ன செய்கிறேன் பார்.